எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விக்கிரகங்களை கட்டோடு தேசத்தை விட்டு ஓய பண்ணுகிற தேவன், ஆண்டவரே, உமது உயர்ந்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எல்லைகள் எல்லாம் உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் எல்லாம் உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். லீக்கில் வந்து கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள், அவருடைய வீடுகளில், அவருடைய தெருக்களில், அவருடைய மாவட்ட மாநிலங்கள், கிராமங்களில், கர்த்தாவே இருக்கிற பகுதிகள் எல்லாம் இரத்தத்தை தெளிக்கிறோம். அடே தகப்பனே, அப்பா, உலக நாடுகளில் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவளை ஆண்டவரே, அவளுடைய ஏரியாக்களில் கல்வாரியின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, வானமண்டலத்தில் சென்னையில் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு 14-15 நாட்கள் ஆயிடுச்சப்பா உங்களை பாதத்திலே நாங்கள் இன்னும் இருக்கிற எஞ்சி இருக்கிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் சபைக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரவோஷியா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு வேண்டுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு வேண்டுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மணவாளரே, துணையாளரே என் மணவாளரே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன.
ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும், என்னுடைய ஆண்டவருடைய வருகை அதற்கு முன்பு இருந்தால் அந்த க்ஷண பொழுது வரைக்கும் நாங்கள் அந்த கால சத்தத்தை கேட்டு உம்மோடு கூட மத்திய வானிலை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு வேணும். இந்த உலகத்தில் யார் எங்களுக்கு இல்லை என்றாலும், எது எங்களுக்கு இல்லை என்றாலும் உங்கள் பிரசன்னம் மட்டும் எப்போதும் எங்களுக்கு வேணும் அப்பா. உங்களை பிரசன்னத்திலேயே எங்களை வைத்து எப்போதும் உடைய குரலை கேட்டு உம் நேச மார்பிலே சாய்ந்து கொண்டு உம் பின்பு வருகிற நல்ல ஆட்டுக்குட்டிகளாய், உங்களை செல்ல ஆட்டுக்குட்டிகளாய் எங்களை காத்துருள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தை எமது கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோட தங்கீரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது தியானிக்கலாம். நாம் யார் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தலைப்பில் தான் நாம் இன்று தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இன்னைக்கு உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அவங்க தான் என்ன செய்வாங்க, சபையிலே கூடி வருவார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சபை அப்படி தான் உருவானது. உலகத்து மனிதர்கள்ட்ட இருந்து, அவர்களுடைய பாரம்பரியங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கூடி வரும்போது அது சபை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்றது அப்படின்னு நம்ம ஆதி அப்போஸ்தலர் காலத்திலலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வேறு பிரிக்கப்பட வேண்டியது இந்த கடைசி காலங்களில் ரொம்ப அவசியம். ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார், வேறு பிரித்தார். ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பஞ்ச காலத்தில் கூட நீ என் வார்த்தையை நீ கவனித்து நட, இதே தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவரை வேற எங்கேயும் போய் அவர் மிஸ்கைடாகி சரியான ஒரு வழிநடத்தில் இல்லாதபடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி வேறு பிரித்து நீ இந்த இடத்துல இரு என்று சொன்னார். அதே மாதிரி யாக்கோபை என்ன செய்தார், ஏசாவை மாதிரி வழி தப்பி போக விடாதபடிக்கு நேர் வழியாய் நடத்தி அவங்களுடைய மாமாவுடைய வீட்டுக்கு அனுப்பி அங்கே பெண் கொள்ளும்படி செய்தார். இப்போ இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் யார், நம்மை வேறு பிரித்து நடத்த விரும்புகிறவர். சுத்த வெள்ளையாக நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறார், சுத்த பொண்ணாக மாற்றணும்னு நினைக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வீட்டிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடையவர்களை நான் கூட்டி சேர்க்கும் காலம் ஒன்று வரும்போது என்னுடையவர்கள் என் பிதாவின் வாசஸ்தலத்தில் அவர்கள் என்ன செய்யணும், இளைப்பாற வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். நான் ஜெயம் கொண்டு உட்காரும் போது பிதா கொடுக்குற சிங்காசனத்தில் என்னோடு கூட அவர்களும் உட்கார வைக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நம்மளை தனியே விடாத தேவன், நமக்காக பரிதவிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மோடு இடைப்படுகிற தேவன், நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு சொன்ன தேவன் இந்த இடத்துல அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. எதற்காகனா நம்ம யாரை போல பரிசுத்தமாகணும்னு ஆண்டவருக்கு ஆசை, அவரை போலவே பரிசுத்தமாகணும், அவருக்கென்றே நாம் பரிசுத்தமாகணும், அவரே பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் லேவியராகமம் 20:26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தனாய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி
மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் பாவங்களுக்கும், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த பழைய ஸ்பாவங்களுக்கும் என்ன சம்பந்தமே கிடையாது. ஒருவேளை தவறான பாதையில் போய் சம்பாதிக்கிறவங்களாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருக்கேற்ற பரிசுத்தத்திற்கு என்று வேறு பிரித்துட்டா. நம்ம பணம் சம்பாதிக்கிற விதம் கூட எப்படி ஆகணும்? நேர்மையான விதத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும். அறியாமை உள்ள ஒரு காலம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார்? அதை பெரிதாய் நினைக்க மாட்டார். அறிந்தும் அதன்படி செய்யாதிருக்கிறவனுக்கு தான் அநேக அடிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது கர்த்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் இன்னைக்கு உலக பிரகாரமாக தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? அவங்க எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தில் இருக்காங்களோ தெரியாது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நீ அதே மாதிரி மாறணுங்கிற ஒரு விருப்பம் அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கும், அவங்க பாட்டி தாத்தாவுக்கு இருக்கும். இன்றைக்கி மாடர்ன் கல்ச்சரில் என்ன தான் வந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன மாதிரி இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் ரொம்ப ஒன்றும் பெருசாக போக தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மை அழைத்த தேவன், நாம் வணங்குகிற தேவன், அவர் நம்மை வேறுபடுத்தி நடத்தி தான் பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறாரு, எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நீங்கள் வரும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கிறேன். எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், எப்படி இல்லாமல் வாழ்கிறாங்க தான். வாரத்துக்கு ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவர்களும் காணப்படுகிறாங்க. ஒரு நாள் போகிறாங்க, 2 நாள் வேணாம் முடிஞ்சால் போவாங்க, 2 நேரம் போவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா 2 நேரம் போகிறவங்க கூட காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, என்னுடையவர்களாக இருக்க வேண்டும், என்னுடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஈசாக்குக்கு மனைவியாக சேர்த்து கொள்ளப்பட்ட ரெபேக்காள் என்ன செய்தாங்க? அந்த குடும்பத்திலேருந்து பிரித்து கொண்டு வந்தாங்க. என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவியாக நீ இருப்பாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த பெண் வீட்டாருடைய சம்மதத்தின் பேரில் என்ன செய்தாங்க? அவளை பிரித்து எடுத்து ஈசாக்கோடு இணைத்தாங்க. அப்போ ஈசாக்கு என்ன செய்தாரா? தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ரெபேக்காளோடு என்ன செய்தாரா? சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தாரா. இந்த நிலையற்ற உலகத்தில் வாழ்கிறோம். கடந்ததை மறந்தாதான் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். புதிய காரியத்தை நாம் அனுபவிக்க முடியும். கடந்ததையே நினச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழையவே முடியாது. கடந்த கால நினைவுகள் இருந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் திரும்பி போயிடலாமா, ஓடி போயிடலாமா, ஒழித்து விட்டுடலாமா, எங்கே ஓடலாம் என்று யோசிப்பாங்க. கடந்ததை மறந்துடணும். இன்றைக்கு என்னை தேவன் எதற்கென்று என்னை பிரித்தெடுத்தார், எதற்கு என்னுடைய பாதைகள் இப்படி போகிறது, ஏன் இந்த நெருக்கம், ஏன் என்னை தனியாக நிறுத்தி இருக்கிறாரு கர்த்தர், ஏன் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். முந்தினவைகளையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் புதிதானவைகளை நாம் அனுபவிக்கவே முடியாது. அதனால்தான் உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, உன்னுடைய என் குமாரத்தையே உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. ராஜா உன் அழகில் பிரியப்படணும்னா, ஏசு ராஜா உன்னுடைய அழகில் பிரியப்படணும்னா அதெல்லாம் மறந்துருன்னு சொல்கிறேன். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை மறந்து கர்த்தருக்காக நாம் வேறு பிரிக்கப்பட்டு விட்டோம் என்கிற நிச்சயத்தோடு நான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 6 முதல் 17 அதில் நம்ம ஒரு சில வசனங்களாய் நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியம் படுகிறேன். இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்திருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.
இந்த பிரதான ஆசாரியரிடத்தில் போய் என்னுடைய உள்ளத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் போது, பரிசுத்தத்திற்காக கெஞ்சும் போது அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கும். நான் அறிக்கையிட்டு விட்டுவிட்ட பாவங்கள் அது நிமித்தமாக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஜீவ புஸ்தகத்தில் எனது பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் நாம் வாழுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதைவிட ஏதாவது ஒரு சுவிசேஷம் வந்தால், நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோமே, இதில் ஏதாவது பிழை வர முடியுமா? யோசித்து பாருங்கள். ஏதாவது தப்பு இருக்குதா? முடிவு பறிந்த நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. இதில் இம்மைக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது குறை வருமா? இல்லை மறுமையில் தான் ஏதாவது தவறு நடக்குமா? யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு வெற்றியும் தியானிக்கும் போது நாம் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்னும் அவர் பெற்றிருக்கிற, அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு சாபங்கள் இருந்தாலும் அந்த சாபங்களை முறிக்கிற வல்லமை கிறிஸ்துவின் சிலுவைக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, எனக்காக என் சாபங்களை சிலுவையில் சுமந்து விட்டீரே என்று சொல்லி என்னையும் ஆசீர்வதியும். நம்முடைய உள்ளம் கதற ஆரம்பிக்கிறது. எத்தனை வகையான சாபங்கள் இன்னைக்கு, அதில் இருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்கு நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அப்போ நாம் இந்த நாளில் ஆண்டவரை கல்வாரி நாயகனாக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்னைக்கு விசுவாசிப்பதனால் நமக்கு எந்த சேதமும் கிடையாது. அப்போ இதை விட ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை யாராவது சொல்லி நம்மை கலக்கும் போது நாம் அதனால் மறல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சர்வ உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்ததுனால இனி எப்படி வேணால் வாழலான்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, நேரா நீ பரலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் மற்ற காரியங்களை சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனால் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் எப்படி இருக்குது? இன்னும் ஒரு பரிசுத்தத்துக்குள்ள, இன்னும் நீதியின் வாழ்க்கைக்குள்ள, ஒரு தேவ பக்தி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்தக்கூடியதான் இருக்கிறதுனால 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிற சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சில பேர் அப்படி தான் நம்மளை சில பேர் நினைப்பாங்க. எப்படின்னா, சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆண்டவருக்கு எனக்காகவும் அவர் சுமந்து தீர்த்துட்டார், நான் இனி பாவியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போனா இது எதற்குள்ளே கொண்டு போயிடும்? நம்மை ஒரு துணிகரமான வாழ்க்கை நடத்துகிற பிள்ளைகளாக கொண்டு போய்விடும். அது அறிகிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? மனுஷனை பிரியப்படுத்துகிறேனா, தேவனை பிரியப்படுத்துகிறேனா? நான் மனுஷரை பிரியப்படுத்தினா தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இன்னைக்கு மனுஷர்களை பிரியப்படுத்தினவளா நம்ம இருக்கும்போது, உலக குடும்ப வாழ்க்கையிலே பாருங்களேன், நம்ம மனுஷனை பிரியப்படுத்தலாம் இருக்கும்போது தேவனுடைய மனப்பூர்வமான நன்மைகளை இழந்து போகிறோம். ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 2-3 மாதம் ஆகிருக்கும். ஆனால் இவங்களுக்கு சீனியர் இருப்பாங்க, அவங்க வந்து 2-3 வருஷம் ஆகிருக்கும். அப்போ அவங்களுக்கு இது மேட்டரே கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளமும் கூட தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்படி புதிதாய் வருகிறவங்க கொஞ்சம் வருமானத்துக்கு வரும்போது என்ன செய்வாங்க? இப்போ இவங்க இல்லைன்னா நம்ம கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. இவங்களுக்கு துரத்தணுங்கிறதுக்காகவே என்ன சொல்லுவாங்க, பல விதத்துலேயும் புதிதாய் வந்தவங்களுடைய மனசுக்கு எடுப்பாங்க. அப்போ இந்த புதிதாய் வந்தவங்க அந்த பழைய ஆட்களோடு சேர்ந்து பேசும்போது இந்த காரியம்தான் அந்த ஹையர் அஃபிஷியலுக்கு, அந்த மேனேஜருக்கு, அந்த ஓனருக்கு போகும். அதன் மூலம் வேலை இழப்பு யாருக்கு வரும் அப்படின்னா, இன்றைக்கி போய் ஒரு 2-3 மாதமாக சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தங்களுடைய வேலையை இழந்து போவாங்க.
இன்னைக்கு அப்படி தான் அநேக நேரத்தில் மனுஷரை பிரியப்படுத்த, ஐயோ இவங்க 2-3 வருஷம் அனுபவம் உள்ளவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்களே, அப்போ இவங்களோட பேசி வைப்போம், ஒரு ஜாலியாக பேசுறது. அப்படி பேசும்போது பாருங்கள், சொற்களில் மிகுதினா பாவம் இல்லாமல் போகாது. அப்போ அந்த ஓனருடைய நம்பிக்கையை இழந்து போய் தங்களுடைய வேலைகளை இழந்து போகிறாங்க. இப்படி தான் குடும்ப வாழ்க்கையிலேயும் சரி, சொந்தங்களை பிரியப்படுத்தணும், அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும், ஆக மொத்தம் நம்முடைய வாழ்க்கையை கோட்டை விட்டுரும். நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறி போயிடுது. நம்ம யாரை பிரியப்படுத்தணும்னு நினச்சோமோ அவங்க நமக்கு எதிரியாகவே மாறிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. ஊழியக்காரனாய் நான் இருக்கிறேன், நான் யாரை பிரியப்படுத்த முடியும்? என்னை அழைத்த தேவன் இருக்கிறார். இதை நாங்கள் பார்க்கும்போது 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி அதை பாழாக்கி, திரும்ப படிக்கலாம். நான் பார்க்கும்போது நான் பெற்றுக்கொண்ட இந்த வெளிப்பாடு யார் மூலம் பெற்றுக்கொண்டேன்? எனக்கு யாராவது தாய் தகப்பன் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? யாராலையும் நான் பெறவில்லை. இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன். நான் செய்கிறது பாவம் என்று கண்டு கொண்டேன். இதுவரைக்கும் பாரம்பரியமாய் பின்பற்றின காரியத்தின் மூலம் நான் நினைச்சிருந்தேன் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நான் ஒரு கொலை பாதகன் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரை நான் என்னைக்கு சந்திச்சேனோ அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அது வரைக்கும் அந்த முந்தின வாழ்க்கை இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தியுள்ளவர்களாய் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்போ இந்த பக்தி வைராக்கியம், இன்னைக்கு சில பேர் மதத்தில் வைராக்கியம், ஜாதியில் வைராக்கியம், நாட்டு மீது வைராக்கியம், மொழிகளின் மீது வைராக்கியம், நிறத்தின் மீது வைராக்கியம், இப்படிலாம் வச்சுருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எது மேலே ஒரு நாள் வைராக்கியத்தில் இருந்தார்? சின்ன பிள்ளைலேருந்து எதுலெல்லாம் அவர் போதிக்கப்பட்டு நடத்தப்பட்டாரோ இதே மாதிரி தான் எல்லா மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய எப்படி அவங்களுடைய மூதாதையர்கள், அம்மா அப்பா பாட்டி தாத்தா, அதுக்கு மேலே எதையெல்லாம் சொல்லி வளர்த்தார்களோ அருமையாய் அந்த முறைமையின்படி வளர்க்கப்படுகிறவங்க ஒரு நாள் கர்த்தர் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நாம் இதுவரைக்கும் அனுசரித்து வந்த இந்த முறைமைகளினால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. நான் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும், பரிசுத்தம் அடைவதற்கு இந்த உலகத்தில் வேறு ஒரு வழியும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அல்லாதபடி, வெற்றியை பெறுவதற்கு இயேசுவின் நாமம் அல்லாதபடி, இந்த உலகத்திலே நான் சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை அல்லாதபடி, பரிசுத்த ஆவியானவர் அல்லாதபடி எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என்பதை உணர்ந்து சன்மார்க்க நெறியிலிருந்து திரும்புகிற அநேகரை நாம் இன்று வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கும்போது, அப்படி இருந்தும் ஆண்டவர் பாருங்க, இதில் ஒரு கமா போட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்மளெல்லாம் நினச்சி பார்த்தா அப்படி தானே, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் வாசிப்போம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்போ இன்னைக்கு நாம் எப்போ வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தாயின் வயிற்றில். சில பேர்லாம் கடவுள் அப்போவே பிரித்தெடுக்கிறார். உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி முன்னறிகிறார், முன்குறிச்சுறார், அழைக்கிறார். ஒரு நாளில் உடனே நம்ம கீழ்ப்படியது கிடையாது. ஒரு நாள் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் என்னை எதுக்கு தெரிந்தெடுத்து நடத்துகிறார்னு தெரியாத அநேக பிள்ளைகள் சபையில் உண்டு. நான் உங்ககிட்ட கேட்டால் கூட அப்படிதான் சொல்வீங்க, என்னத்துக்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஏன் தெரிந்து கொண்டார்?
அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஊழியம் செய்யும்போது கூட எத்தனையோ வகை ஊழியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆரம்ப காலத்து முதல் நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இதுக்காக தான் தெரிந்தெடுத்தார்னு ஒரு நாளில் என்ன செய்வார்? கர்த்தர் அதில் வெளிப்படுத்துவார். ரிசல்ட்டில் தெரியும். இப்போ இதுக்கு தான் போல் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம். உடனே மற்றதெல்லாம் கட்டாயிடுச்சு. இந்த ஒரு துளிர்த்துக்கோள் என்ன செய்யும்? ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து ஒரு தரிசனத்தோடு அவர்களை முன்னேற செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையின் முடிவை நினைச்சே வாழ்கிறாங்க. முடிவு என்னவா? முடிவு கட்டாயம் முடிவு வரும். அது நமக்கு கோலே கிடையாது. ஆண்டவர் இயேசுவோட வாழ்கிறோமா கடைசி வரைக்கும்? அப்போ இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா, இந்த இடத்துல பவுல் பெற்ற வெளிப்பாடுகளை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இதில் அதை தான் அவர் சொல்கிறார். எதுக்கு தெரிந்து கொண்டாரா? 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது நான் என்ன செய்யலை? யோசிக்கலை. ஐயோ இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, எங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ. கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ஒத்தாசையோடு சீக்கிரமாக செயல்படணும். குடும்பம் முழுசும் வந்தால் தான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆயுஷ் காலம் எவ்வளவோ தெரியாது. குடும்பம் முழுசும் வந்தால் தான் நான் ஊழியத்திலே இறங்குவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊழியமே செய்ய முடியாது. எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டாதான் நான் மற்றவர்களுக்கு ஜெபிப்பேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்நாளெல்லாம் போயிடும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், மாம்சத்தோடு நான் யோசனையே பண்ணலை. வாசிப்போம். யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவரிடத்தில் நான் போகாமல் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். கர்த்தர் அந்த நாள் முதல் என்ன செய்கிறாரு? வழி நடத்த ஆரம்பிச்சிடாரு. என்னைக்கு இயேசுவால் நான் பிடிக்கப்பட்டவள் அப்படின்னு நினச்சிடுறோமோ நமக்குன்னு ஒரு ஓன் வில்லே இருக்காது. எனக்கு 1000 எண்ணம் இருந்திருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், அது சூட்டபிளே கிடையாது. ஏன்னா நான் தெரிந்து கொண்டேன், என்னை தாயின் கருவிலேயே என்னை வேறு பிரிச்சுட்டாரு. நான் எப்படிலாமோ இருந்தேன். அதுதான் அழைப்பு. ஒரு நாள் என்ன செய்கிறாரு? தெரிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இந்த தெரிந்து கொள்ளதுக்கு ஏற்றது போல நான் நடக்க வேண்டுமே. ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எப்படி ஆண்டவரை மாற்ற சித்தமாக இருக்கிறீர்? எங்கெல்லாம் கொண்டு போக நீ சித்தமாக இருக்கிறீர்? என்னென்ன ஊழியங்கள் எனக்கு அனுமதிக்கிறீர்? எதை எனக்கு செய்ய சொல்லுகிறீர், எதை செய்ய சொல்லலை, எல்லாமே நம்ம கேட்டுருவோம். ஆக மொத்தம் நம்ம தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக வந்து விடுகிறோம். முற்றிலும் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. அப்போ அதில் ஒரு நிம்மதி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்மளா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதில் நம்ம யோசனை பண்ணி நம்ம யோசனைகளால் நமக்கு எடுத்து போட்டப்போ நிம்மதியே இருக்காது. மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற யோசனைகள் அநேகம். ஆனால் நீதிமான் என்ன செய்வான்? எல்லா ஆலோசனைப்படி நடக்க மாட்டான், மொண்டு எடுப்பான். அந்த காலத்துலலாம் எண்ணெயெல்லாம் மொண்டு எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருப்பாங்க. கேனை ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கொயர் சின்ன ஒரு இதில். அப்போ அதில் என்ன செய்வாங்க? அடியிலலாம் ஒரு மாதிரி களிம்பு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேலே என்ன செய்வாங்க? இப்படி எடுத்து அப்புறம் ஊற்றுவாங்க. அதெல்லாம் நம்ம சின்னதில் பார்த்துருக்குறோம். பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம இருதயம், அந்த இருதயம் தீட்டு உள்ளது, அசுத்தம் உள்ளது, அந்த மாறக்கூடிய இருதயம். அதில் 1000 எண்ணங்களை குழப்பங்களை தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட கொண்டு வருவான். ஏன்னா அவன் டார்கெட் பண்ணுறது எல்லாமே சிந்தனையை கெடுக்கணும், இருதயத்தை கெடுக்கணும். இது ரெண்டையும் கேப்சர் பண்ணிட்டா அவங்க என்ன செய்வான்? எப்படி வேணால் ஆட்டி படைப்பான். இதுக்கு நேராக தான் அவன் அம்புகளையே எய்கிறது. சிந்தையில் குழப்பம், சிந்தையில் கவலை, சிந்தையில் பயம், சிந்தையில் பாரம், இதையெல்லாம் தான் கொடுப்பான். அவனுடைய டார்கெட் எல்லாம் சிந்தனை தான். அதனால்தான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் அப்படின்ற வசனத்தை பார்க்கணும். இந்த ஆத்துமா எப்படி இருக்கணும்? எப்பவுமே புஷ்டியாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும். சரீரத்தில் சோர்வு வரலாம், குடும்பத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் அந்த ஆத்துமாவுக்கு ஆகாரம் போட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஆத்மாவோடு பேசிக்கிட்டே இருக்கணும். சம்பாஷித்து கொண்டே இருக்க 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 நம் பலன் உள்ளவர்களாய் மாறி போய்விடுவோம். அப்போ அது என்ன செய்யும்? ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி நமக்குள்ள டெவலப் ஆகிட்டே இருக்கும். உபவாசிக்கிறதுனால சரீரம் தான் சோர்வாகும், ஆனால் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கும்? ஆத்மா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. அதனால தான் நம்ம தூக்கம் வர மாதிரி இருக்கும் போதெல்லாம் வசனங்களை தியானிக்கிறோம். ஏன் இங்கே உடனே வசனத்தை தியானிக்கிறோம்? தூக்கம் வரக்கூடாதுன்னு. இந்த ஆகாரம் எல்லாம் போய் நம்ம ஆத்மாவுக்குள்ள ஸ்டோர் அப் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்ணால் கூட இந்த வசனங்களின் அடிப்படையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படி இல்லைன்னா என்ன, பிளைண்டாக ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உலர்த்தி வைப்போம். ஆனால் இப்போ கேட்ட செய்தி இருதயத்தில் இருக்கிறதுனால இப்போ ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தேன்னா நீங்கள் அதை நல்லாவே நீங்கள் என்ன செய்ய முடியும்? பாயிண்ட் அவுட் பண்ணி ஜெபிக்க முடியும். இன்றைக்கி ஒரு மனுஷருடைய ஒரு மகனோ மகளோ மருமகளோ இவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம்? ஆண்டவரே, தாயின் கருவிலேயே அவங்கள வேறு பிரிச்சிட்டிங்களே, என் வயிற்றுலேருந்து என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு பிரிச்சிட்டிங்களே, அவங்களுக்கு அதை உணர்த்தும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உணர்த்தினீங்களே, அந்த மாதிரி உணர்த்தும் ஆண்டவரே. அப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். வேத வசனங்களை கொண்டு தான் இயேசு பிசாசை ஜெயித்தார். அப்போ இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிற ஜெபம் தான் எப்படி இருக்கும்? அது பலனுள்ளது. எலியா அப்படிதான் சொல்கிறார், நான் தேவனுடைய உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நினைந்தரணும், உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் எல்லாம் செய்கிறேன் என்பதையும் நினைந்தரணும். நீர் இப்பொழுது நினைந்தருளி பதில் தாரும். உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி பலிபீடத்தின் மேலே வைத்திருந்த அந்த எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி அதற்காக தான் வேத வசனங்களை நம்ம படித்து கொண்டே இருக்கணும். அதிகாலையில் படிக்கணும். நேரம் கிடைக்கும் போது தான் ஜெப நேரம்னு ஒன்று ஒதுக்கிட்டால் தூக்கம் வரும். பிசாசு என்ன செய்வான்? நம்மளுக்கு அந்த ஒரு தூக்க மயக்கத்தை கொண்டு வருவான். சில ஆவிகள் கட்டவிழ்க்கப்படும் போது ஒரு குரூப்பில் கூட அந்த நித்திரை மயக்கம் வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? உஷாரா உட்கார்ந்துருக்கவங்க எழுந்து நின்று பாட ஆரம்பிக்கணும். தெய்வ பிரசன்னத்துக்கு ஏங்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்த பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். துதிக்க ஆரம்பிக்கணும். கரங்களை ஓங்கி தட்டி தெய்வ சமூகத்திலே நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா இது எதிர்த்து நிற்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த கனநித்திரைக்கு எதிர்த்து நிற்கணும். ஏன் கண்ணு மூடுது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எதிர்த்து நில், பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத பார்க்கும்போது, இதற்காகத்தான் நான் உன்னை என்ன செய்தேன்? வேறு பிரித்தேன். அப்போ வேறு பிரிக்கப்படுகிற அனுபவத்தினால நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? கவலை கொள்ளக்கூடாது. எனக்கு உலகம்தான் பெருசுன்னு நம்ம நினச்சா உலகத்தோடையே இருக்கலாம். என் ஆண்டவர் தான் பெருசு, ஒரே ஒரு வாழ்க்கை, என் ஆண்டவருடைய சித்தம் செய்து முடிப்பேன்னு சொன்னால் அவர் பிரிக்கிற இடத்துலலாம் பிரிப்பார். அப்போ பிரிச்செடுத்து அவரே நடத்தும் போது என்ன செய்யக்கூடாது? ஐயோ இந்த பாதை கஷ்டமாக இருக்கேன், கவலைப்படவோ வருத்தப்படவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. அவர் நடத்துகிற பாதையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவருக்கு தெரியும் இந்த கப்பல் சேதனாம்பா வரும், அந்த நீங்கள் யாருமே மறிக்க மாட்டீங்க. ஏன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கும் உன்னை கொண்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் உன் மூலம் மகிமைப்படுவதுக்கும் நான் ஏற்கனவே பிளான் வச்சுருக்கேன் உன் லைஃப்பில். அதனால நீ சாவ மாட்ட, மற்றவங்களும் சாவ மாட்டாங்க. தைரியமாக அடுத்த நாள் எழுந்து பவுல் சொல்கிறார், நீங்கள் யாரும் சாப்பிடவே மாட்டீங்க, சாப்பிடுங்க. இப்போ கீழே உள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்குது. எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? நீச்சல் அடித்து கரை ஏறணும். அதுக்கு தேவையான பலன் வேணும், கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமாய் அவளை தைரியப்படுத்தி தானும் கரை சேர்ந்த மற்றவர்களையும் கரை சேர்க்க ஒரு கருவியாக உதவினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு உதவக்கூடிய வாழ்க்கை, பிரயோஜனப்படக்கூடிய வாழ்க்கையில் தான் கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை வேறு பிரித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, லிங்கில் கொண்டு வந்திருக்கிறாரு, செய்தியை கேட்க வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அதனால்தான் வித்தியாசமான பாதை. எல்லாரும் நடத்தப்படுறபடி நான் நடத்தப்பட முடியல.
எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாரும் வெளியே எல்லாம் போகிறாங்க. ஆனால் நம்மளால் போக முடியாது. கர்த்தர் அனுமதிச்சால் ஒழிய நம்மளால் வெளியே போக முடியாது. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், நம்ம இரத்தத்தால் கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை. பரலோகத்தின் பிள்ளைகள் இந்த பூமியில் நாம் கொஞ்ச காலம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கல்வாரின் இரத்தம் இறங்கி ஒரு விசையாய் சுத்திகரிக்கட்டும். சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் வேறு பிரித்து நடத்தும் போது, உமக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்கும்போது, சில வேளையில் நண்பர்களை விட்டு, சொந்தங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு, விரும்புகிற அநேக காரியங்களை விட்டு வேறு பிரிக்கப்படும் போது மனம் கசந்து போகாதபடி, ஏமாற்றத்தோடு வாழாதபடி, ஆண்டவரே கண்கள் பூத்து போனவர்களாய் அல்ல, பிரகாசமுள்ள மன கண்களோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்கள் வாழ்ந்து ஜீவ காலத்தின் முடிவு பரியந்தம் இந்த நம்பிக்கையிலே பெருகும்படி நீர் உதவி செய்வீராக. அவரவர் தங்களை தெரிந்து கொண்டதை நோக்கம் அறியாதபடி ஆண்டவரே இன்றைக்கு கலங்கி கொண்டே இருப்பார்களானா அவர்கள் அதை குறிப்பினால கண்டுபிடிக்கட்டும். இதுக்கு தான் என்னை சூஸ் பண்ணியிருக்கிறாரு, நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஆனால் இதுதான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பதை அறிந்து ஒப்பு கொடுக்கும்படி கிருபை தாரும். ஒருவருக்கும் நீ தூரமானவர் அல்லவே அல்ல ஆண்டவரே. குழந்தைகளை போல இன்னைக்கு ஏங்கி நிற்கிறாங்களே, நீங்கள் அவங்க கூட நல்ல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பக்கத்தில் அசைவாடுவீராக. பயாவை எடுத்து போட்டு பாதுகாப்பை உணரச் செய்யும். அருமையான தகப்பனுடைய குரலை கேட்கப்படும். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். எல்லாம் துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.